Sri Heramanathan, Natyacharya of Tanjavur. He belongs to the traditional family of artists. நமஸ்காரம். நீங்க சொல்லுங்க. நமஸ்காரம். உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. இந்த நாலூர் குடும்பத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் 3 தலைமுறையா இந்த குடும்பம் எங்க குடும்பத்துக்கு குருஸ்தானம் இருக்கு. அதுங்க தஞ்சை நாலூர் பரம்பரை. அதில் ஒரு கிட்டப்பானாவுடைய தாத்தா கிட்ட எங்கள் அப்பா சுற்றா கற்றுக்கிட்டாங்க. மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. இந்த சில உங்கள் அப்பா வந்து பிரபலமான மிருதங்க வித்வான். பரதநாட்டியத்துக்கு கலைமாமணி டி.ஜி. பாவப்பிள்ளைன்னு அவருடைய பேர். அவர் இந்த தஞ்சாவூர் பந்தநல்லூர் 2 குடும்பத்துக்கும் தான் முழுமையாக பரதநாட்டியத்துக்கு மிருதங்கம் வாசித்து பேரும் புகழும் அவருக்கு கிடைச்சது. பந்தநல்லூர் மீனாட்சி தாத்தா கிட்ட பர்லானி சாராபாய் ருக்மணி அம்மாவுக்குலாம் அவங்க நிறையா கச்சேரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே சாந்தாராமன்னு அவங்க வந்து இங்கே நாட்டியம் கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கச்சேரிக்கு எங்கள் அப்பா வச்சுருக்காங்க. இந்த 2 குடும்பத்துக்கு தான் எங்கள் அப்பாவுடைய முழு பங்கு இருந்தது. அதனுடைய வழியாக தான் நான் வந்து மிருதங்கம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த மாணவர்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் மிருதங்கம் வாய்ச்சேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் என்னுடைய 2வது பையன். நீங்கள் பரதநாட்டியத்தை சொல்லுங்கள். எங்கள் அப்பா எல்லா குடும்பத்துக்கும் இவங்க பரதநாட்டியம் சொல்லிக்கு மிருதங்கம் வாய்ச்ச காரணம் அவங்க பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பல மாணவிகளுக்கெல்லாம் பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்து அரங்கேற்றம் பண்ணாங்க. அது காரணமாக அவங்ககிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு அப்பா கிட்டே பரதநாட்டியம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ நீங்கள் இவங்க பரம்பரை சேர்ந்த அந்த ஆட்டம் தான் உங்களுடையது. இது இந்த தஞ்சாவூர் பரம்பரையை சேர்ந்த அந்த ஆட்டம் தான் உங்களுடையது. அந்த பாணி தான் உங்களுடையது. அதுக்கப்புறம் நான் எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் எந்த விவரமாக இருந்தாலும் நான் இவங்ககிட்ட பொண்ணுகிட்ட தான் நான் வந்து கேட்டேன். அப்படி தகப்பனார்கிட்ட இருந்து தான் நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் எங்கே பரதநாட்டியம் கற்றுக்கிட்டீங்க? என்னுடைய தகப்பனார்கிட்ட இருந்து தான். உங்கள் தகப்பனார் வந்து மிருதங்க வாசிக்கிறவர் தானே இருந்தார். அவர் எப்படி பரதநாட்டியத்துக்கு வந்தார்? அதுதான் அவருடைய கெட்டிக்காரத்தனம். இந்த பந்தநல்லூர் தாத்தா, இந்த குடும்பம், இன்னொரு சின்ன லட்டுனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட தான் அவங்க முதல்ல 7 வயசுக்கு இடுப்பில் கட்டி மிருதங்கம் வாய்ச்சி ஆரம்பிச்சது அவங்களுடைய 7 வயசில். அதுக்கப்புறம் தான் இங்கே தஞ்சாவூர் பிச்சையா பிள்ளைன்னு கிட்டப்பானனுடைய பெரியப்பா அவங்ககிட்ட தான் இவங்க தஞ்சாவூர்லேயே முழுமையாக எல்லாருக்கும் மிருதங்கம் வாய்ச்சாங்க. மிருதங்க கலைஞர் தான் அவங்க அடிப்படையில் மிருதங்க கலைஞர் தான். அப்புறம் பரதநாட்டியத்தை எப்படி வந்தாங்க? அவங்க இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த முறைகளை எல்லாம் அவங்க மனசில் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க நாட்டிய ஆசிரியராக மாறினாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டது? ஆமாம். அப்பா கிட்ட நான் அவங்க என்னுடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் அரங்கேற்றத்துக்கெல்லாம் நான் மிருதங்கம் வாய்ச்சிருக்கேன். கச்சேரிகளுக்கெல்லாம் மிருதங்கம் வாய்ச்சிருக்கேன். நீங்களும் மூலம் மிருதங்கம் தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா நாட்டிய கிளாஸு பாடாதிரிக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தப்போ அவர்கிட்டேருந்து நான் கூட இருந்து கற்றுக்கிட்டேன். அது மூலமாக தான் நான் வந்து நாட்டியாசிரியராக வந்தேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இந்த குடும்பம் நட்டுவனார் குடும்பம், எங்கள் குடும்பம் முட்டுக்காரர் குடும்பம். முட்டுன்னா என்னன்னு சொல்லுங்க. முட்டுன்னா மிருதங்கம்னு பேர், முழவுன்னு சொல்லுவாங்க தமிழில். முட்டுக்காரர்னா என்ன? முட்டுக்காரர்னா மிருதங்கக்காரர். மிருதங்க வாசிக்கிற முட்டுக்காரர். முட்டு என்பது மிருதங்கம். தட்டு முட்டுன்னா என்ன? தட்டு முட்டு இல்லை, நட்டு முட்டு. அது நட்டு முட்டு தட்டு முட்டாயிடுச்சு. ஆமாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பெரிய மேளம் சின்ன மேளம்னு 2 மேளம் இசைக்கலைஞர்கள். அதில் பெரிய மேளத்தில் நாதஸ்வரம், தவுள், ஒரு சுருதி பொட்டி, ஒரு தாளம் போடுறது, இந்த 4 பேரும் பெரிய மேளத்தில் இருந்தாங்க. சின்ன மேளத்தில் மொத்தம் 5 பேர். நாட்டிய கலைஞர், நட்டுவனார், முட்டுக்காரர், தித்தி புல்லாங்குடல் ஊதுபவர், தித்திக்காரர், மொத்தம் 5 பேர். தித்தி யாருக்குமே தெரியாது. தித்தியே தெரியாது. இப்போ நம்ம வந்து சுருதி பொட்டி, ஹார்மோனிய பொட்டிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு சுருதி வாத்தியம். அது சின்னதாக இருக்கும், வாயில் வச்சு ஊதிக்கிட்டே வருவாங்க. ஆமாம், தித்தி அப்படிங்கிறது. அதே தான் பெரிய மேளத்தில் பார்த்தீங்கன்னா ஒத்துன்னு சொல்லுவாங்க, ஒத்து ஊதுறது அப்படின்னு. அதுவும் ஒரு நாதஸ்வரம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை வாயில் வச்சு அவங்க காற்று கொடுத்தாங்கன்னா அந்த ஒரே சுருதி நிற்கும். 2 கட்டை. இந்த 5 பேர் கொண்டது தான் இந்த சின்ன மேளம் குழுவினர்னு பேர். பெரிய மேளங்கிறது அந்த 3-4 பேர் இருந்தாங்க. இந்த சின்ன மேளக்காரவங்களில் தான் தேவதாசிகள்ங்கிறது அந்த காலத்தில் அவங்க இருந்தாங்க. நட்டு முட்டுனா என்னன்னு சொல்லுங்க. சின்ன மேளத்தில்
நட்டுவனாருக்கு பேர் நட்டுன்னு சொல்லுவாங்க, சுருக்கமான பேர். முட்டுக்காரர், அடுத்தது மிருதங்கம், அவர் முட்டுக்காரருக்கு முட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாட்டிய கலைஞர், அடுத்தது புல்லாங்குழல் வாசிப்பவர், அடுத்தது இந்த தித்திங்கிற சுருதி வாத்தியம் ஊதுறவர். இவங்க 5 பேர் தான். இதில் நட்டு முட்டு சேவகம் அப்படின்னே சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பேர் இருக்கு. நட்டுங்கிறது நட்டுவனாரை குறிக்கும், முட்டுங்கிறது முட்டுக்காரரை குறிக்கும். இந்த இவங்களுக்கு என்ன வேலைன்னா, கோயிலில் திருவிழா காலத்தில் நவசந்தி கவுத்துவம் ஆடி தினப்படியே பூஜா காலத்தில் இவங்க வந்து குடமகதாசின்னு அவங்களுக்கு பேர். அந்த பெண்களை சொல்றீங்க? ஆமா, அந்த கும்பாத்தி கோவில்ல இருக்கிற ஆடர் கலைஞரான பெண்களை பத்தி சொல்றீங்க. பெண்கள் அதுல வந்து என்னுடைய பாட்டி ஜீவாயம்மான்னு என்னுடைய தகப்பனாருடைய அம்மா, அவங்க இங்க பெரிய கோயில் இருந்திருக்காங்க. பெரிய கோயில் சேர்ந்தவங்க? ஆமா, பெரிய கோயில்ல. என்னுடைய மாமியார் இங்க குறவஞ்சியில் ஆடி இருக்காங்க. இங்க பெரிய மாமியார் லட்சுமிகாந்தம்னு பேரு, அவங்க ஆடி இருக்காங்க. இவங்க சின்ன மாமியார், என்னுடைய நேர் மாமியார் துரைக்கண்ணு பேரு, அவங்க கிட்டப்பானைகிட்டயே மெட்ராஸ் ஸ்காலர்ஷிப்பில் இங்கே பாடம் கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஒரு வருஷம் குறவஞ்சியில் இங்கே ஆடி இருக்காங்க. நீங்கள் முதல்ல அதை சொல்லிட்டு குறவஞ்சிக்காங்களே, கோவிலில் அந்த கோவிலில் அவங்களுக்கு முதல் வேலை பூஜா காலங்களில் இந்த குடமகதாட்சிங்கிறவங்க இந்த கும்பாத்தி தீபாராதனைக்கு நட்டுவனார் சொல்லி மிருதங்காரர் வாசித்து நாட்டிய பெண்மணி அதுக்கு அஸ்த பிரயோகங்கள் பண்ணி இந்த குடத்தை எடுத்து குருக்கள் கிட்ட கொடுக்கணும். குருக்கள் இருந்து தீபாராதனை பண்ணுறது. அதாவது சுவாமி வந்து திருவீதி வலம் வந்து உள்ள வந்தப்ப இல்லை தினப்படி பூஜா காலத்துல, தினப்படி பூஜையில 4 கால பூஜை தஞ்சாவூர் பெரிய கும்ப ஆரத்தி எடுக்கும் பொழுது அந்த கும்ப ஆரத்தி எடுத்து கொடுக்க வேண்டிய இந்த கோவில் தாசியோட கடமை. அவங்களுக்கு அதுக்கு சொல்லு இருக்கு, அதுக்கு வாக்கியங்கள் வாசிச்சு அந்த முறைப்படி அந்த மந்திரம் சொல்லுவார் குருக்கள். அதுக்கப்புறம் கும்பாரத்தி கையில முதல்ல குருக்கள் மந்திரம் சொல்லுவார். இந்த சோடச்சோபச்சார தீபாராதனைகள் வருது இல்லையா, அதுல இது ஒண்ணு குடமகதாசிங்கிற கும்பார்த்தி தீபாராதனை. அப்போ அந்த குருக்கள் அதுக்குள்ள மந்திரத்தை சொல்லுவார். அதுக்கு அப்புறம் ஒரு சொல் கட்டி இவங்க பழிப்பிப்பாங்க நட்டுவனார், அதுக்கு மிருதங்காரர் வாசிப்பார். அப்போ இவங்க நாட்டிய கலைஞர் அதுக்கு அஸ்தப்பிரயோகம் பண்ணி அந்த கும்பத்தை எடுத்து குருக்கள் கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் குருக்கள் வாங்கி சுவாமிக்கு தீபாராதனை பண்ணணும். எல்லா காலத்திலையும் 4 காலத்திலையும், காலசந்தி, உச்சிக்காலம், சாயிரட்டு, அர்த்தஜாமம். அதுக்கப்புறம் சுவாமி பள்ளியடிக்க வர்றப்போ இவங்க இந்த பொன்முஞ்சல் பாடிக்கிட்டு வருவாங்க, ஆடிக்கிட்டு வருவாங்க. ஆமா, குடமகதாசிங்கிறது இப்ப கோயிலுக்கு எப்படி குருக்கள் பரிசாரர்கள்னு உத்தியோகத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உள்ள 88 கோயில்கள்ல சில முக்கியமான கோயில்கள், தஞ்சாவூர் வந்து ராஜகோபால் சாமி கோயில் இருக்கு, அங்கே தஞ்சபுரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு வெண்ணாத்தாங்கரையில். இவங்களே நிறைய சாகித்யம் பண்ணியிருக்காங்க. அது தஞ்சபுரீஸ்வரர்ங்கிறது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரரை குறிப்பிடுறது இல்லை. அந்த தஞ்சாவூர் தஞ்சபுரீஸ்வரர் வெண்ணாத்தங்கரையில் இருக்கிற கோயிலில் அவரை குறிப்பிடக்கூடிய பாடல்களும் இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. அந்தந்த கோயில்கள்லாம் இந்த குடமகதாசிகள் இருந்திருக்காங்க, தாசிகள் உண்டு. அவங்க தினந்தோறும் இந்த பூஜா காலத்தை தவிர இங்கே பெரிய கோயிலில் சாயடிச்சானோன்னு அதுக்குன்னே வந்து நமக்கு மண்டபம் இருக்கு, சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு முன்னாடி மண்டபம். அதுல இவங்க வந்து எதுக்கு நர்த்தக மண்டபம்னே பேர் இருக்கு, நர்த்தன மண்டபம். ஆமா, இப்ப அதுல வாகனங்கள்லாம் வச்சிருக்காங்க. அங்கே சாயருக்கு இந்த சின்ன மேலக்காரவங்க உட்கார்ந்து அங்க இவங்களுடைய கலை நிகழ்ச்சியை நடத்துறது வழக்கம். இந்த அஷ்டகோட்டின்னு அந்த இதோட தொடர்ச்சி தான் நவசந்தி கவுத்துவம் வந்தது. இவங்க வந்து முதல்ல குடும்பத்தார் இதில் ஈடுபட்ட காரணம் தான் இந்த நவசந்தி கவுத்துவம் ஏற்பட்டது. அந்த நவசந்தி கவுத்துவத்தை இவங்க வந்து முழுமையாக செஞ்சதுக்கு காரணம் இந்த கோயில்கள்லாம் தாசிகள் இருந்த காரணத்தினால தான். அங்கே யாராவது தாசிகள் இருக்காங்களோ எல்லாருமே இந்த வீட்டு சிக்ஷைகளாக இருந்ததுனால அதை அவங்க ரொம்ப பரிபூர்ணமாக செஞ்சுருக்காங்க. என்னுடைய தகப்பனார் காலம் வரைக்கும் இந்த நவசந்தி கவுத்துவம் நடந்திருக்கு. இப்போ வந்து உங்க பாட்டி யார் ஆடிருக்காங்க? எங்க பாட்டி ஜீவாயம்மான்னு பேரு, என்னுடைய தகப்பனாருடைய அம்மா. அவங்க ஆடிருக்காங்க நவசந்தி கவுத்துவம் கோயில்லையே. நட்டுவனார்கள் அதுக்கு தாளம் தட்ட, அது நட்டுவனார் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய சம்பிரதாயம். இப்போ பிரம்மசந்தின்னா அங்கே சந்நிதியில வந்து சுவாமி இருக்கார். இப்போ சில இடத்துல எல்லாம் சுவாமிகள் இல்லை, வந்து பின்னமாயிடுச்சு. சில சன்னதிகளில் சுவாமி இருக்கார். அந்த சன்னதியில் முதல்ல அந்த சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி
அந்த சுவாமிக்கு பிரீதியான புஷ்பங்கள், அந்த சுவாமிக்கு பிரீதியான நைவேத்தியங்களை வந்து நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நவசந்தியை ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த பிரம்மசந்திக்கு உள்ள மந்திரத்தை ஆமாம், ஒவ்வொரு சந்திக்கும் அந்த சந்தியினுடைய மந்திரத்தை அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தேவாரம் பண் ராகத்தோடு அவங்க பாடணும். அதுக்கப்புறம் இந்த நவசந்தி கௌத்துவத்தை அதுக்கு உண்டான ராகங்கள் போக்குவரத்தோடு அவங்க ஆடணும். இந்த மாதிரி அது முறையாக செய்துட்டு அந்த காலத்தில் செய்து ஒவ்வொரு சந்திக்கும் கடைசி பிரம்மோத்சவம் துஜாரோகணத்தை அன்னைக்கு தான் கொடி இறக்கிறது அன்னைக்கு, கொடி இறக்கிறது அன்னைக்கு 2 நாளும் உண்டு. அதே மாதிரி ஈசான்ய சந்திங்கிறது கொடிமரத்துக்கிட்ட வந்து ஆடுவாங்க. இந்த 8 சந்தியும் ஆடி 9வது சந்தி ஈசான்ய சந்தின்னு கொடிமரத்துக்கிட்ட வந்து செய்கிற வழக்கம். இந்த சம்பிரதாயத்தை தவிர இப்போ சமீப காலத்தில் ஒரு சர்வோஜ மகாராஜா மேலே சர்வேந்திர பூபால கருஞ்சி அந்த நாடகமும் இங்கே தேவதாசிகளாலையும் இந்த கோயிலில் நட்டுவனார் முற்றுக்காரர்களாலையும் அது வந்து நாடகமாக நடத்தப்பட்டது. குறவஞ்சி மேடை அது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் 18 நாள் உற்சவம். அதில் 9வது நாள் தியாகராஜ சுவாமி அவருடைய இடத்திலிருந்து வசந்த மண்டப பிரவேசம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அஷ்டகுடின்னா அது ஒரு சிறப்பான தினமாக கொண்டாடுவாங்க. கோயிலுக்குள்ளேயே 8 திக்கில் கொடியேற்றுவாங்க. அப்பவும் இங்கே அவங்க இந்த நவசந்தி கௌத்தத்தை பிரயோகப்படுத்தியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி சுவாமி வசந்த மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உற்சவத்தில் அது 9வது நாள் அஷ்டகுடின்னு சொல்றது. அன்னைக்கு தான் இந்த நட்டுவனார் முட்டுக்காரர்கள்லாம் பரிவட்டம் கட்டுற வழக்கம். கோயில் மரியாதை அந்த மரியாதை ஆகிதான் தியாகராஜ சுவாமி அங்கிருந்து படியிறங்கி வருதுன்னு சொல்லுவாங்க. இறங்கி பிரகாரம் சுற்றி வந்து வசந்த மண்டபத்துக்கு வருவாங்க. வசந்த மண்டபத்துக்கு தியாகராஜ சுவாமி வந்ததுக்கு அப்புறம் இங்கே தேவதாசிகள் குறவஞ்சி மேடையில் இந்த குறவஞ்சி சர்வேந்திர பூபால குறவஞ்ச நாட்டிய நாடகத்தை அவங்க நடத்துவாங்க. அஷ்டகுடி மேடைன்னு பேரு, அஷ்டகுடி குறவஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆமா, சர்வேந்திர பூபால குறவஞ்சி ஆடுவாங்க. ஆமா, இந்த சர்வேந்திர பூபால குறவஞ்சி மாதிரி மீதி குறவஞ்சிகள் இல்லை. இதுல வந்து நாயகி நாயக படம் பார்த்தோம்னா அதுல ஒரு நரஸ்துதியும் இருக்கு, தேவஸ்துதியும் இடம்பெற்ற ஒரு பெரிய காவியம் இந்த சர்வேந்திர பூபால குறவஞ்சி நாட்டிய நாடகம். அதில் தஞ்சாவூர் கமலம்மா எங்கள் பெரியம்மா அவங்களும் கமலம்மா என்னவா நடிச்சாங்க? மோகினி ஆடினாங்க. ஆமாம், உங்க குடும்பத்தில் வேற யாராவது அதில் ஆடினாங்க? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாட்டி ஆடி இருக்காங்க. இந்த கமலம்மா எங்கள் பெரியம்மா அவங்க ஆடி இருக்காங்க. என்னுடைய பெரிய மாமியார் லட்சுமிகாந்தம், என்னுடைய மாமியார் துரக்கண்ணு, இவங்க 4 பேரும் இந்த சர்வேந்திர பூபால குறவஞ்சியில் ஆடி இருக்காங்க. அவங்க கிட்டப்பாண்டம் கூட போய் மெட்ராஸ்லேயே ஆடி இருக்காங்க. இங்கே அவங்க மாமியார் துரக்கண்ணு அவங்க தமிழிசை சங்கத்தில் ஒரு தடவை செஞ்சாங்க, 2 தடவை என்னமோ செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் மாமியார் அங்கே போய் சகியாக ஆடியிருக்காங்க. இதை தவிர அவங்க பஞ்சமூர்த்தி கௌத்துவம் பண்ணாங்க. அந்த பஞ்சமூர்த்தி கௌத்துவம் தான் திருவாதிரை அன்னைக்கு சுவாமி நடராஜர் பருத்தோட அன்னைக்கு அந்த பந்தலோட பெரிய மரத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன மேலே அந்த நட்டு முட்டி இவங்க தான் ஆடிட்டு. அப்போ இந்த பஞ்சமூர்த்தி கௌத்துவத்தில் இங்கே தஞ்சாவூரில் இவங்க வந்து அம்பாள் மேலே கௌத்துவம் பண்ணாரு. பஞ்சமூர்த்திங்கிறது இவங்க யார் எடுத்திருக்காங்கன்னா விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜர், திருஞான சம்பந்தர், சண்டிகேஸ்வர், இந்த 5 கௌத்துவத்தை தான் இவங்க வந்து பஞ்சமூர்த்தி கௌத்துவம்னு செஞ்சுருக்காங்க. இவங்க அம்பாள் மேலே கௌத்துவம் செய்யலை. இந்த பஞ்சமூர்த்தி கௌத்துவத்தையும் பாடி பிரகாரத்தில் நடராஜர் வந்ததுக்கு அப்புறம் இங்கே நட்டும் சாவடின்னு இன்றைக்கும் பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப பேருக்கு அந்த பழம் அங்கே வந்து நின்று இந்த முத்துத்தாண்டவர் கீர்த்தனைகள், மாரிமுத்தாப்புள்ள பதம், பாடல்கள் இதெல்லாம் நிறைய பாடுவாங்க. ஆடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்க, ஆடியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 17வது நாள் குதிரை வாகனம், 16வது நாள் குதிரை வாகனம் பிரம்மோத்சவத்தில். அப்போ சுவாமியை வர்றப்பவே 4 விதியும் இந்த தேவதாசிகள் ஆடிக்கிட்டு வருவாங்க. இங்கே காளிமங்கல் இருக்குது தெற்கு வீதியில், அந்த கோயில்கிட்ட சுவாமியை நிறுத்திடுவாங்க. நிறுத்தி இவங்க எல்லாரும் ஆடி ஒரு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் இந்த கோயில் பேஸ்கார் வந்து ஆளுக்கு 4 ரூபா தட்சணை கொடுப்பாங்க. ஆண்டவங்களுக்கு எல்லாருக்கும் அடையாப்பா கால் வாங்குறது அப்போ 250 ரூபாய்க்கு மேலே சொல்லலாம். வெறும் 4 ரூபா தான். ஒரு வெத்தலை பார்க்க வச்சு அதில் கொடுப்பாங்க. எல்லோரும் வாங்கிட்டு
அதுலேருந்து சுவாமி சின்ன மேளத்தோட தான் கோயிலுக்கு போவார். அது வரைக்கும் பெரிய மேளம் வச்சுட்டு வருவாங்க. இந்த தஞ்சாவூர் கோயிலில் சின்ன மேளத்துக்கு கொடுத்த மரியாதை வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது, எந்த ஸ்தலத்துலையும் கிடையாது. ரொம்ப அது வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். சரபோஜி மகாராஜுக்கு ரொம்ப அற்புதமாக நடந்தது. ராஜராஜன் போட்ட விதை அது விதை. இப்போ சார் நம்ம லைப்ரரியன் பேசினாரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், தஞ்சாவூரில் மராட்டிய மன்னர்கள் எத்தனையோ பேர் ஆட்சி புரிந்திருந்தாலும் இந்த சங்கீதம் நாட்டியத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்தது சரபோஜி மன்னன் தான். அதனால தான் இன்னைக்கு அவர் பேரால் ஒரு பாட்டு, ஒரு நாடகம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது இந்த தேவதாசிகள் ஒழிப்பு சட்டத்தில் அதை எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. அதை இப்போ திருப்பி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு முயற்சியாக இருக்குது. இந்த நவசந்தி கௌத்துவங்கிறது, பஞ்சமூர்த்தி கௌத்துவங்கிறது, சர்வேந்திர பூபால் கருஞ்சிங்கிறது பள்ளியறைக்கு போகிறப்போ பொன்மூஞ்சல் பாடிக்கிட்டு வருவாங்க, திருவம்பாவை பாடிக்கிட்டு வருவாங்க. இந்த திருவம்பாவைங்கிறது முக்கியமாக பதஞ்சலி உற்சவம், திருவாதிரைக்கு 10 நாள் உற்சவம் இருக்கு இல்லையா, அதில் அவங்க பாடி தான் சுவாமிக்கு தீபாராதனை பண்ணுறது ஒரு வழக்கம். ஆனால் நம்ம பெரிய கோயிலில் தினைக்கும் சுவாமி பள்ளியறைக்கு, சுவாமி சன்னதியிலிருந்து அம்பாள் சன்னதிக்கு வர்ற வரைக்கும் சின்ன மேளம் ஆடிக்கிட்டு வருவாங்க. இந்த பொன்னூஞ்சலுக்கு கை பிடிச்சிட்டு வருவாங்க. பொன்னூஞ்சல் தான் பாடுவாங்க, திருவம்பாய்க்கு பாடுவாங்க. ஆமாம், தினைக்கும் பாட்டு ஒரு 10-2 பத்தி தானே பாடிக்கிட்டு வருவாங்க. ஆக அது பழக்கத்தில் இருந்த ஒரு காரியம். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு தீபாராதனை ஆகி அப்புறம் இங்கே சுவாமிக்கு பொன்மூஞ்சல் பாடி இவங்க பால் நிவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கதவு கூட்டுறது ஒரு வழக்கம். கோவிலில் வந்து கோவில் உள்ள பணியை வந்து டியூட்டி வேலைன்னு சொல்ல மாட்டீங்க, சேவகம் தான் சொல்லுவாங்க இல்லையா? சேவகம் தான். சுவாமிக்கு உங்களுக்கு அது உத்தியோகம் இல்லை, உங்களுக்கு சேவை. அது ஒரு தெய்வீகமான சேவை தான். அதுக்கு பேர் சேவகம்னு பேர். இந்த நாங்கள் மட்டும் சுத்த மந்திரம்னு அன்றைக்கி வாசிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு வாத்தியம், தியாகராஜருக்கு உரிய வாத்தியம். அந்த வாத்தியத்தை நாங்கள் வாசிப்போம், இவங்க நட்டுவார்கள் தாளம் தட்டுவாங்க. அஷ்டகுடி அன்னைக்கு தான் எங்களுக்கு கோயில் மரியாதை பருவட்டம் கட்டுறது. அந்த தியாகராஜ சுவாமிக்கு சன்னதியில் எங்களுக்கு பருவட்டம் கட்டுறது. நட்டுவனாருக்கு கட்டிட்டு அடுத்தது முட்டுக்காருக்கு கட்டுவாங்க. இந்த பாரம்பரியத்தை வச்சு தான் அன்னைக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்காரவங்களாக இருந்தால் நட்டுவனாருக்கு அடுத்த பேர் மிருதங்கக்காரருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது தஞ்சாவூரில் நாங்கள் மட்டும்தான் அந்த பழக்கத்தை வச்சுருக்கோம். இப்போ மீதி எல்லா இடத்துலையும் இப்போ மிருதங்க கடைசியில் வந்துடுவார், பாட்டு ஃப்ளூட்டு துடியில் எல்லாம் வந்து. எங்கள் தஞ்சாவூரில் மட்டும் அந்த முறை இன்னும் மாறல. இப்போ ஒரு பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நிரல் பக்கை இசை கலைஞர் பேர்களில் நட்டுவனாருக்கு அடுத்த பேர் முட்டுக்காரருக்கு தான். நட்டு முட்டு, அப்புறம் தான் வாய்ப்பாட்டு, அப்புறம் புல்லாங்குழல், அப்புறம் ஃபிடில் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் அது இருந்தது. இப்போ சில பேர் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஆனால் அது அதிகமான இடத்துல இது இல்லை. குரு சிஷ்ய பரம்பரையை பற்றி பேசலாம். கோவில் இன்னைக்கு நாங்கள் அந்த கைங்கரியத்தை செய்கிறோம். இப்போ ஒரு 4 வருஷமா ஆடுறவங்க இல்லை. அது அன்னைக்கு மட்டும் அதை செய்கிறோம். திருவாதிரை அன்னைக்கு இப்போ 4 வருஷமா இவங்க பிள்ளைங்க, என் பிள்ளைங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஆடி அந்த பழக்கத்தை இப்போ எடுத்து செஞ்சுட்டு வர்றோம். ஆமாம், திரும்ப கொண்டுட்டு வந்திருக்கோம். ஆமாம், அந்த மரியாதை எப்பவும் உண்டு எங்களுக்கு. அன்னைக்கு அந்த சன்னிதியில் நடக்கிற மரியாதை. அப்புறம் அவங்க கோயிலில் ஏதாவது சம்பாவனைன்னு இப்போ பணம் கொடுப்பாங்க, அதுவும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்கலனாலும் இல்லை. ஆனால் நம்ம அதை கட்டி காவந்து போடணுங்கிற காரணத்தினால இப்போ இவங்க தாத்தா பரம்பரையிலேருந்து எங்கள் அப்பாவுடைய பரம்பரையிலேருந்து வந்த காரணம் இன்றைக்கும் வந்து நாங்கள் அதை கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம். உங்களுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க அதை செய்வாங்க. இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ என் பெரிய பையன் மிருதங்க ஆசிரியராக இருக்கான் சேலத்தில். கவர்மெண்ட்டு தம்பி மாதிரி கவர்மெண்ட் சேலம் ஸ்கூலில் அவருக்கு வந்து மாவட்ட அரசு இசை பள்ளியில் மிருதங்க ஆசிரியராக இருக்கார். அவர் வந்து இங்கே கிட்ட போனாக்கிட்ட பரதநாட்டியத்துக்கு எப்படி மிருதங்க வாசிக்கிறதுங்கிறத அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியை வந்து சங்கீத நாடக அகாடமியில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அவர் அதில் ட்ரெயினை கொடுத்துக்கிட்டாரு. ஆமாம், சின்ன பையன் நட்டுவாங்கம் செய்கிறதுக்கும் நாட்டியத்துக்கும் அண்ணாக்கிட்ட தான் அவனும் சிட்டை எடுத்துக்கிட்டான்.
அதனால இப்போ என்னுடைய பிள்ளைங்க 2 பேருமே இந்த தொட்டிலில் இருக்கிறதுனால இந்த கோயில் சேவத்தையும் அவங்க விட்டுட மாட்டாங்கங்கிற ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை. அதுதான். ஏன்னா 2 பேரும் தொழில் அது ஆண்டவனுடைய அனுகிரகம். இப்போ நாங்கள் எங்கள் தலைமுறையோட சரியா போச்சு இந்த குரு சிஷ்ய பரம்பரை இந்த மரியாதைங்கிறதுலாம். இந்த காலத்தில் அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு என் மனசுக்கு இன்னும் இடம் கொடுக்கல. ஏன்னா குருவையே மறைக்கிறாங்க. பேர் சொல்ல அவங்க கொஞ்சம் எழுத பண்ணுறாங்க. அது என்ன காரணமோ அது தெரியாது. இப்போ ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தம்பிக்கிட்ட கற்றுக்குவாங்க. ஒரு மார்க்கம் பாடம் கற்றுக்கிட்டு அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க இவங்களை விட்டுட்டு வேறு யாரையாவது ஒரு நட்சத்திரத்தை அப்படியே போயிட்டு அவங்கள முதன்மைப்படுத்தி அவங்கள முன்னுக்கு ஆமாம் எங்கேயாவது முக்கியமான இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிங்கிறப்ப நான் இன்னார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்களே தவிர பப்ளிக்கில் அதை சொல்ல அவங்களுக்கு ஏன்னா அவங்க பேர் தானே நிற்கும். அந்த காரணத்தினால இப்போ எங்கள் பரம்பரை இப்போ என் தலைமுறை எங்கள் குடும்பத்துலலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரம்பரியமான வழக்கம் வந்ததுனால அதை எங்களால் மறைக்கவும் முடியறதில்லை மறக்கவும் முடியறதில்லை. இது இப்போ எங்களுடைய ரிஜிமோட அது நிற்கிது. பல இடங்களில் அதை நம்ம பார்க்க முடியல. அது தம்பிக்கும் தெரியும். இப்போ தஞ்சாவூர் நால்வர் குடும்பம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா நாட்டியம்னு யார் ஒருத்தர் தட்டுகள் எடுத்தாலோ இந்த குடும்பத்தை நினைச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இவாளை பற்றி பேசுகிறதோ போகிறதோ வருதோ ஏன்னா அவங்கவுங்க ஸ்கூலில் அவங்கவுங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர நம்ம எப்படி உற்பத்தி ஆகி வந்தோம் இதனுடைய ஆதி நிலை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் வெளியில் எடுத்து சொல்லி கொஞ்சம் யோஜனை பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஆனால் எப்படி இருந்தாலும் உண்மை எங்கேயாவது சுற்றி கடைசியில் இங்கே எங்கன்னு சேவிக்க வரணுங்கிறது. உங்கள் தலைமுறை நீங்கள் இன்னும் அந்த உணர்வோடு இருக்கீங்க. பேசும்போது கடலாக கலங்குது. இந்த கூட்டத்தில் தான் நான் முதல்ல மிளகு மாற்றேன். அதெல்லாம் மறக்க முடியாது. அதனால என்னன்னா அந்த குரு உணர்வு அந்த சத்திய கட்டுப்பாடு இருக்கிறதுனால எங்கே போய் நம்ம உட்கார்ந்தாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். இது வரைக்கும் ஆண்டவன் செய்தது அந்த புண்ணியம். அதனுடைய இதுதான் ஒன்றுமே இல்லாமல் ஸ்டேட் அவார்டு இந்த மாதிரியான சில விருதுகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் அந்த அனுகிரகம் தான் நமக்கு தவிர நம்முடைய முயற்சியோ நம்முடைய ஒரு இதோ அது தொழிலோ அதெல்லாம் அடுத்த ஸ்தானம். நம்மளை முதன்மைப்படுத்துறதுக்கு அந்த குரு பக்திங்கிறது என்னைக்கும் இருக்கணும். அது இந்த தலைமுறைக்கு நம்ம ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பெரிய மெசேஜ் அது. ஏன்னா இப்போ பல இடங்களில் நாங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னா பல பேரை பார்க்குறோம். உங்களுடைய மாநிலம் அங்கே வந்திருப்பாங்க, உங்களை கண்டுக்காமையே அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன் மாணவங்க வந்திருப்பாங்க அப்படின்ட்டு இன்னும் 3வது மனுஷனை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறது மாதிரி போவாங்க. நாங்கள்லாம் அவங்க அங்கே உட்காந்துருக்காங்கன்னா நாங்கள் அங்கேயே போக மாட்டோம், பின்னாடி தான் நிற்போம். நான் பார்க்க ஒரு சமயத்தில் அவங்க பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. உட்காரியா இருக்கட்டுன்னு கால் மாட்டில் தான் உட்காருவோம் தவிர அவங்க சரிசமம் உட்கார்ந்ததே இல்லை. அப்படி கோயில்களில் வந்தாலும் அவங்க உட்காந்துருப்பாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு தான் இருப்போம். அது எங்கள் பரம்பரை. அது இந்த சில குடும்பங்களில் இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. இப்போ கமலமாமா பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர கமலமாமா பற்றி ஒரு 2 வாரம் சொல்லுங்களேன். அவங்க முழுக்க கிட்டப்பான தாத்தா கனிசாமி நட்டுனாங்கிட்ட தான் அவங்க பாடம். அதில் அவங்களுடைய விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 9 மாதம் நிறமாவது கர்ப்பிணியாக இருக்கிறப்போ அவங்க நாட்டியம் ஆடினாங்க, கச்சேரி ஆடினாங்க. அந்த ஆடிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சுற்றி உட்காந்து திரும்புகிற அளவு ஒன்று உண்டு. அந்த அளவு காலை போட்டு திரும்பினோடனே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. கீழே ஸ்லிப்பாகி கீழே விழுந்தோடனே பக்கத்தில் இருந்த பெண் பிள்ளைங்கள்லாம் கர்ப்பசிலின்னு எல்லாரும் அவங்க உட்காந்து அவங்களை தூக்கி ஆசுவாசப்படுத்தினப்போ போயிடலாம் வெற்றி திருப்பி எடுக்கிற அளவு என்னங்கம்மா, திருப்பி அந்த அளவை எடுத்து ஆடி முடிச்சான்ப்பா அப்படின்னு என்கிட்ட அந்த அம்மா சொல்லி. கடைசியா பெரிய கோயில் ஆண்டவங்க இல்லையா? ஆமாம். கடைசி அதுக்கப்புறமே அங்கே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அம்னியம்மான்னு ஒருத்தர், அவங்க குறைச்சி போட்டுக்கிறது அவங்க ரொம்ப ஃபேமஸ். 4 சகி, மோகினி,
குறத்தி. இந்த 6 பேரும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். 6 குடும்பம் இல்லை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 2 பேர் ஆடுவாங்க. ஒரு தனித்தனி குடும்பத்துலேயும் தான் வருவாங்க. அதில் முக்கியமாக அந்த காலத்தில் ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா எந்த கோயிலில் தாசிகளாக இருக்காங்களோ, இந்த மூல ஆஞ்சநேயர் கோயில் இருப்பாருங்க, அங்கே ஒரு தாசி பரம்பரை. கொண்டேஸ்வரன் கோயிலில் இந்த மாதிரி இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தாசிகளை எல்லாம் கூப்பிட்டு தான் இங்கே பாடம் பார்த்து அவங்கள ஆட சொல்லியிருக்காங்க. ஆமாம். அப்போ யார் இந்த கோயிலில் சேவம் பார்த்தாங்களோ அதே மாதிரி ராட்னம் சுற்றுறதுன்னு ஒன்று, ராட்னம் மேலே பார்த்தீங்களா பக்கத்தில், அதில் இதெல்லாம் இந்த உற்சவ காலத்தில் நடக்குது. இல்லை, இப்போ யாருக்கும் தெரியாது. அதில் இந்த செடில் காவடின்னு சொல்லுவாங்க. இப்போ நாகப்பட்டினத்துலையும் அது இருக்குது. மேலே ஒரு ரவுண்டாக வட்டமாக இருக்கும். அதில் அவங்க நின்று அக்னியம் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க, கும்மி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்போ கீழே நின்று இவங்க நட்டுவனார் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு உரிய பாட்டை பாடிக்கிட்டு வருவாங்க. அந்த மேலே நின்றுட்டு இவங்க கும்மி கோலாட்டம் ஒரு 4-5 பெண்கள் அந்த மேலே ரவுண்டாக மேலே மாதிரி அதுலேயே இருக்கும். அது சுற்றி வரும், ரோலிங் டைப். அதுதான் ராட்டினம் மேலே இருக்கும், அது சுற்றி வரும், அதுலேருந்து ஆடுவாங்க. ஆமாம், கீழே நின்று பாடுவாங்க. அப்போ மைக்கு இந்த மாதிரியான வசதி இல்லாத காலத்துலேயே 2.5 கட்டை 4 கட்டைக்கு ஆம்பளைங்களே பாடி அவங்கெல்லாம் ஆடிருக்காங்க. ஆமாம், குடும்பம் ஆடிருக்காங்க. எங்கள் பாட்டி ரொம்ப நாளைக்கு முன்னே ஆடிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமலம்மாவுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கல. எங்கள் பாட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து அவங்க இறந்து போன அன்னைக்கு. அதை சொல்லுங்க, ஒரு கோவில் தாசி இறந்து போனால் தஞ்சாவூரில் என்னென்ன மரியாதை செய்வாங்க? ஒரு கோயில் தாசி இறந்து போனால் அவங்க எந்த கோயிலுக்கு உரியவங்களோ அந்த கோயிலிருந்து வஸ்திரம், அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு கோரி, எண்ணெய், சீயக்காத்தூள், பூமாலை, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி எல்லா வஸ்துகளோட முக்கியம் மேலதாளத்தோடு வரும். அவங்களுக்கு அன்னைக்கு அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன செலவோ அந்த பணம் அதில் இருக்கும். எல்லாத்த விட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சிக்காலம் ஆகி சுவாமிக்கு எல்லாம் நிவேதியம் ஆனவுடனே மடப்புள்ளியிலேருந்து அக்னி வரும் இந்த அம்மாவுக்கு. வீட்டிலேருந்து அந்த அக்னி கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த அம்மா அந்த ஈஸ்வரனுக்கு அடிமைங்கிற காரணத்தினால அங்கேருந்து இந்த சீர சாமான்கள்லாம் வந்து அதோட அக்னியும் வரும். அந்த அக்னியை எடுத்துக்கிட்டு போய் தான் இவங்களை தகனம் பண்ணுவாங்க. அது அந்த கோயில் தாசி குருக்களுக்கு கூட கிடையாது. 30 தீண்டுவா திருமணி தேங்குவாருக்கும் அடியாரு பாடினாலும் அந்த பாக்கியம் அந்த தாசி ஒருத்தருக்கு தான். இது மீனபாஷினியமாவுக்கு நடந்தது. என்னுடைய மனைவியோட பாட்டியோட அம்மா அவங்க துரக்கண்ணன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களாம்மா. அவங்களுடைய அம்மா பாலாம்மாள்னு பேர். அவங்க அம்மா வீணபாஷினியம்மா. அவங்களுக்கு வந்து நானே பார்த்தேன். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த தேவதாசிகள் சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சம்மா. அதையும் தவிர இங்கே அஷ்டகுடி இன்னைக்கு ஆடிட்டு எல்லாரும் நேரம் அந்த வேஷத்தோடய அரண்மனைக்கு போய் அங்கே பாய் சாப்பிட்ற இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய லேடிஸ் எல்லாரும். ஆமாம், அவங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் ஆடி காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சன்மானம் பணமோ ஏதோ சம்திங் அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு வந்து இங்கே இந்த அரண்மனைக்கு அவர் பேர் பேஸ்காரன்னு சொல்லுவாங்க, ஒரு ராஜு வீடு. ஆமாம், அவங்க வீட்டுக்கு வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரு சன்மானம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. சாயந்தரம் இங்கே 6 மணிக்கு இருப்பு கட்ட ஆரம்பித்தாங்கன்னா விடிஞ்சு 6 மணிக்கு தான் நாடகம் முடியும். சர்வேந்திர பூவா இருக்கிற வேண்டிய நாடகம். இது முடிஞ்சு அரண்மனைக்கு போயிட்டு அரண்மனையிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு போகிறப்ப மத்தியானம் 12 மணி ஆகிடும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க தங்க நகைகள், ஒன்றும் இமிட்டேஷனே கிடையாது. வைர மூக்குத்தி, வைர புல்லாக்கு, வைரத்தோடு எல்லாம் வைரம், வைரடிகை எல்லாம் ஒரிஜினல் நகைகளாகவே போட்டு தங்க சலங்கை கட்டினதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மீனபாட்சி வாங்கினப்போ தங்கத்தில் கால் சலங்கை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. அது நான் நேராக பார்த்ததில்லை. வெள்ளி சலங்கை நான் பார்த்துருக்கேன். இவங்க இந்த அம்மா மீனபாட்சி அம்மா தலைமுறை வரைக்கும் இந்த பழைய சம்பிரதாயங்கள் இல்லாமல் அது. அதே மாதிரி மெட்ராஸில் கௌரி அம்மாவுக்கு நம்ம பத்மா சுப்ரமணியம் அம்மா போய் அதில் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க.
அவங்க மயிலாப்பூர் கபாலீஸ் கோயிலில் அவங்க தாசியாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க போனப்போ எல்லாம் அங்கேருந்து வந்ததாக அவங்க சொன்னாங்க என்கிட்ட ஒரு தடவை சந்தித்து பேசுகிறப்போ. அந்த மாதிரி சில தலைமுறையோடு அது நின்று போச்சு. அப்புறம் கோயிலில் உள்ளவாளுக்கும் அதை பற்றி விவரம் தெரியாது, இவாளுக்கும் விவரம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லைங்கிறதுனால அது அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் கோயில்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு இப்போவும் வந்து எங்களுக்கு அந்த ஒரு சும்மா ஒரு சின்ன துண்டு, இந்த அளவு துண்டு தான். ஆனாலும் அந்த மரியாதை அந்த தன்மையில் கிடைக்கிறதுங்கிறது அந்த பாக்கியம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால தான் எங்கள் குடும்பங்கள்லாம் இன்றைக்கி அந்த பழமை, அந்த மரியாதை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் வருவோம், பரிமாறுறது, எல்லா வேலையும் செய்வோம். என்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை, நம்ம குருஸ்தானா அந்த இதை மறக்கக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து என்றைக்கு தொழில் பண்ணணுங்கிறது. அது எங்கள் தலைமுறை. ஏதோ என் பையனுங்க கொஞ்சம் இருப்பாங்கன்னு நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் என் பையன் சின்ன பையன் இவங்ககிட்ட ரொம்ப உயிராக இருப்பான், இவங்களும் அவங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இவங்க அப்பா என் பையனை யாருன்னு கேட்டால் என் பேரன்னு தான் சொல்லுவாங்க, என் சிஷின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உரிமையோட என் தம்பி பொண்ணு இங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டா அண்ணாகிட்ட. அந்த மாதிரி இந்த பரபரை தொடர்ந்துட்டு வருது இது வரைக்கும்.